மீனம் ராசி அன்பர்களே, பங்குனி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான குரு பகவான் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். இதுவரைக்கும் வக்ரமாக இருந்த குரு பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டது. நிவர்த்தி அடைந்து விட்டு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ குரு பகவான் நல்லா இருக்கு, ராசிநாதன் நல்லா இருக்கு சுகஸ்தானத்தில். ஆனா ராசியில பார்த்தீங்கன்னா சனி, சூரியன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் உங்க ராசியில உட்கார்ந்துருக்கு. சனி பகவான் யார் அப்படின்னா விரையாதிபதி, அதே சமயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடியவன். அப்போது விரயத்தையும் கொடுப்பார், லாபத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சுக்கிரன் அப்படிங்கிறது உட்கார்ந்துருக்கார். சுக்கிரன் யார்? முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தோடு செயல்படுவதற்கு காரணகர்த்தவாக இருப்பவர் சுக்கிரன். அதே சுக்கிரன் தான் 8க்குரியவன், அட்டமாதிபதி. வலி, வேதனை, துக்கம், துயரம் மற்றும் எதிர்பாராத சம்பவங்கள் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அது சுக்கிரனை தான் குறிக்கும். அடுத்து பாருங்க, 6ஆம் அதிபதி சூரியன், 6 சத்ருஸ்தானத்தின் அதிபதி, அதாவது கடனை கொடுக்கக்கூடியவன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த சூரியன். அப்போது இந்த 3 கிரகங்கள் இணைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் 6, 8, 12 சேர்ந்துருக்கு. 6, 8, 12 ஒரு மாதிரியான ஒரு அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷனுங்கிறது கண்டிப்பாக மீனத்துக்கு இருக்கும். நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே மட்டும் தயவு செஞ்சு என்ட்ரி ஆயிடாதீங்க. ஏன்னா 6, 8, 12ஆம் அதிபதிகள் ஒன்று கூடியிருக்கு. நீங்கள் நல்லதே சொன்னாலும் எதையாவது ஒரு குறை சொல்லக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம். தேவையில்லாத நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே மட்டும் போயிட வேண்டாம். ஆனால் அதே சமயத்தில் காரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் ராசியில் இருக்கிறனால தன்னம்பிக்கை கொடுக்கும், பார்த்துக்கலாம், எதையும் துணிச்சலை கொடுக்கும், அதெல்லாம் ரைட்டு. பட் நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே மட்டும் போயிட வேண்டாம். ஏன்னா இன்னும் திருப்பி சொன்னால் சந்திரன் மறைக்கப்படுகிறது, உங்கள் மனசு மறைக்கப்படுகிறது. ஏன்னா 7.5 சனியில் ஜென்ம சனி இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்கு. அப்போது ஜென்ம சனி இருக்கும்போது சந்திரன் மறைக்கப்படுகிறது, மனம் மறைக்கப்படுகிறது. உங்களை மறைச்சி எதையாவது ஒன்று செஞ்சிடும். அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடிய தன்மை, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை கொடுக்கும். அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டாம். ஒரே விஷயம், நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே மட்டும் போயிடக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த மீனராசி என்பவர்கள். 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி, தனாதிபதி, வாக்காதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். 2க்குரியவன் 12இல் விரயம், பணம் விரயம், பணம் செலவாகுது அப்படிங்கிறது காமிக்குது. சுப செலவுகளை செய்து கொள்வது சிறப்பு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதுவும் ராகுவோடு சேர்ந்துருக்கு. வாக்காதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராகுவோடு சேர்ந்திருக்கு. உங்களை டெம்ப்ட் பண்ணுவாங்க. செவ்வாயினாலே நார்மலாக செவ்வாயினாலே பேச்சு கடினமாக இருக்கும், பேச்சு கம்பீரமாக இருக்கும். அந்த பேச்சு என்ன செவ்வாயினாலே அந்த கோபக்காரக கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அது ராகுவோடு சேர்ந்ததுனா கடுப்பாக்கி விடுவாங்க. கடுமையாக பேச வைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிறோம். அதுக்குள்ளே போக வேண்டாம். குடும்ப உறவுகளில் கோபப்படுறது, ஆக்ரோஷப்படுவது இந்த மாதம் முற்றிலும் தவிர்ப்பது மீனத்துக்கு நல்லது. ஏன்னா நீங்கள் நல்லதே சொன்னாலும் கொஞ்சம் சவுண்டாக பேசிட்டா போதும், ஐயோ அப்படிங்கிற மாதிரி, அதாவது உங்களை அப்படியே நெகட்டிவ் நினைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். அதனால் வருத்தப்படுவது நீங்களாகத்தான் இருக்குமே ஒழிய மற்றவர்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. உங்கள் குடும்ப விஷயத்தை, ராகு அப்படிங்கிறது அந்நியர்கள். அப்போ குடும்பஸ்தானத்தின் அதிபதியோடு ராகு சேர்ந்திருக்கிறதுனால அந்நியர்களின் குறுக்கீடு வராமல் பார்த்து கொண்டாலே பொதுவானது. மற்றவர் குடும்ப விஷயத்துக்கு நீங்கள் போகாமல் உங்கள் குடும்ப விஷயத்துக்கு 3ஆம் நபர்களை அனுமதிக்காமல் இருந்தாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போவது இல்லை. பணத்தை யாரை நம்பியும் கொடுத்து ஏமாற வேண்டாம். அதாவது ராகுன்னா பிரம்மாண்டமான ஆசையை காண்பித்து, புதன் வேற கூட இருக்காரா? புதன்னா எழுத்தில் கவனமாக இருக்கணும். புதன் நாளே டாக்குமெண்ட் கவனமாக இருக்கணும். புதன் நாளே தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன், ஒரு மெசேஜ் வர்றது, வாட்ஸ்அப்பில் வருது, இதெல்லாம் பெருசாக நம்பி ஏமாறக்கூடாது அப்படிங்கிறத மீனராசி என்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குரு 4ல் இருக்கார், நீங்கள் போய் 4ஆம் இடத்தில் இருக்கிறீங்க, செலவு செய்யணும்னு இருக்கு. அப்போ சுப செலவுகளை செய்து கொள்ளுங்கள். ஒரு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு ஏற்றதாக இருக்குமா? கண்டிப்பாக ஏற்றதாக இருக்கும். ஏன்னா குரு புதன் பகவானை பார்க்குறார், விரயஸ்தானத்தில் இருக்கார். உங்களுக்கு செலவாகணும், அந்த செலவை சுப செலவுகளாக ஒரு இடத்தை வாங்கிறது, நிலத்தை வாங்கிறது, வீட்டை வாங்கிறது, வீடை
அதாவது இந்த மாதிரி என்ன சொல்கிறது, சொத்துக்களாக வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. ஒரே விஷயம், உங்கள் சந்திரன் மறைக்கப்படுறதுனால உங்கள் மனசை மறைஞ்சு வில்லங்கம் இருக்கிற இடத்த உங்கள் கைக்கு கட்டி விட்டுருவாங்க. அப்போ வில்லங்கம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. அப்போ டாக்குமெண்ட் எந்த இடத்தை இந்த மாதம் யாராவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க இந்த மீனராசி என்பவர்கள்னா, டாக்குமெண்ட்டை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சார் ஏன் சார் இதை சொல்கிறீங்க? புதன் டாக்குமெண்ட்டுக்காரகன் யாரோட சேர்ந்திருக்கார்? ராகுவோட சேர்ந்திருக்கார், ஒரு பாம்பு கிரகத்தோடு சேர்ந்திருக்கு. அப்போது உங்களுக்கு ஏமாறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அதில் நீங்கள் கவனத்தோடு செயல்படணும், அவ்வளோதான். வேலை கிடைக்குமா சார்? கண்டிப்பாக. 6ஆம் அதிபதி உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார், அங்கே கேது இருக்கார். அப்போது வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது, தயவு செஞ்சு. ஏன்னா உங்களை டெம்ப்ட் ஆக்குவாங்க. இப்போது நீங்கள் என்னதான் நல்லதை செய்தாலும் ஒரு குறை சொல்லக்கூடிய தன்மை இருக்கும். இப்போ கோபம் ஆக்ரோஷம் வந்து டக்குன்னு வேலை விட வேண்டிய அந்த கோபத்தால் எதையாவது ஒன்று பண்ணிட்டு வந்துடுவீங்க. அதை மட்டும் கூடவே கூடாது மீனராசி என்பர்கள். அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேனே, உங்களை டெம்ப்ட் ஆக்குவாங்க. அவசரப்பட்டு வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். 7ஆம் அதிபதி 12இல் இருக்கார். 7ங்கிறது திருமணம், 7ங்கிறது கூட்டாளிகளை குறிக்கக்கூடியது, 7ங்கிறது சமூகத்தை குறிக்கக்கூடியது, மனைவி அல்லது கணவனை குறிக்கக்கூடியது. போய் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கார். அப்போது கோபப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது. என்ன கணவன் 7 12ன்னா கொஞ்சம் உங்களை விட்டு பிரிஞ்சு வெளியில் போய் இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ வியாபாரத்துக்காகவோ கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாத்தையும் கொடுக்கும். பட் கசப்புணர்வுகளை வளர்த்தி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க. 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால அதான் சொல்கிறேன், தூரதேச பிரயாணங்கள் செல்வது, ஃபேமிலியை விட்டு வெளியில் போகிறது, வேலைக்காக போகிறது, இதெல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். ஹெல்த்தை கொஞ்சம் கேர் எடுக்கணும், கண்டிப்பாக கேர் எடுக்கணும் மீனராசி என்பவர்கள். உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம், உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். ஹெல்த்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். அக்கறை, தன்னுடைய ஹெல்த்தை அக்கறையோடு அணுகுவது சிறப்பு என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். தொழிலில் வேலையில் ஒரு சேஞ்ச் பண்ணுறாங்க, இடமாற்றம் கொடுக்குறாங்கன்னா அதை அப்படியே ஏற்றுக்குங்க. எந்த எதிர்ப்பையும் காமிக்காமல் துறை ரீதியான சேஞ்சஸ் இல்லை ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாங்க உங்கள் மேலதிகாரிகள் அப்படின்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் இந்த மீனராசி என்பர்கள். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கல்வி சார்ந்த விஷயத்தில் மீனத்துக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். கண்டிப்பாக குரு பெரியோர்களுடைய அனுமதியை, அதாவது அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும். ஏன்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு குழப்பம் என்பது, மனக்குழப்பம் என்பது கண்டிப்பாக இருக்கும். தெளிவான டிசிஷன் எடுக்க முடியாது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, வேலையில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு பாவனை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும், ஒரு டெம்ப்டாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். பண ரீதியில் எந்த பிரச்சனை இல்லை, பணம் வரும். ரெகுலராக ரொட்டீன் என்ன செய்கிறீங்களோ செஞ்சுக்கலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் வேலையை மட்டும் கோவப்பட்டு விட்டுறக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்கெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் 12ஆம் இடத்தில் இருக்கிறதோ, சூரியன் அதாவது மீன ராசி அல்லது மீன லக்ன அன்பர்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் 12ஆம் இடத்தில் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கெல்லாம் ராகு பகவான்
யாருக்கெல்லாம் ராகு பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதோ அவர்களெல்லாம் கவனமாக நீங்களாகவே கெடுத்துக்கூடாது வேலையில். ஸோ 10ஆம் அதிபதி, அதே சமயத்தில் சனி பகவான் 6ஆம் இடத்தில் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ பொதுவாக மீனத்துக்கு இப்போது ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருக்கிறதுனால ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை. ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.